அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். டுடே சீரியல் ரிவ்யூ ஃபார் கௌரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னென்னு பற்றி பார்க்க போகிறோன்னா, கௌரி சீரியலில் இன்றைக்கி என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகுது இந்த வீடியோவில் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அப்பாடா, ஒரு வழியாக இந்த சீரியலை பார்க்குறதுக்கே ரொம்ப போரிங்காக போயிட்டுருந்துச்சி. இப்போ சூப்பராக அம்மனோட உருவத்தில் ஒரு லேடியை கொண்டு வக்கீலாக வச்சுருக்குறாங்க. இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் கௌரி பாப்பா கஷ்டம் எப்போ தான் தீருமா தெரியல. இருந்தாலும் கௌரி பாப்பாவுக்கு இப்போ ஒரு தன்னம்பிக்கை வந்துடுச்சு. எனக்கும் சீரியல் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இனிமேல் அந்த வக்கீல் கற்பகாம்பாள் என்னென்ன துர்காவை வெளியே கொண்டு வரதுக்காக என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்ண போகிறாங்கன்றது அடுத்தடுத்த வீடியோவில் தான் பார்க்க முடியும். நான் கௌரி பாப்பாவுக்காக தான் அந்த சீரியலை பார்த்துட்ருக்குறேன். அந்த கௌரி குட்டி பாப்பாவோட ஆக்டிங், இந்த சின்ன வயசுலே அந்த குட்டி குழந்தையை இவ்வளோ அழகாக அந்த சீரியலுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்கன்றது ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன ஒன்று, இந்த கௌரி சீரியல் பார்க்குறவங்க நிறைய கமெண்டில் சொல்லியிருந்தாங்க, டைரக்டர் சார் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, எனக்கு பார்க்கவே பிடிக்கல, எனக்கு போர் அடிக்குது, ரொம்பவும் மொக்கையாக கொண்டு போயிட்டுருக்கிறீங்க அப்படி இப்படின்னு கமெண்டில் பலரும் பலவிதமாக சொல்லியிருந்தாலும், புதுசாக கொண்டு வந்திருக்கிற வக்கீல் கற்பகாம்பாள் கேரக்டர் வந்திருக்கிறதுனால இந்த சீரியல் ரொம்ப சூப்பராக போகும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.